அனைவருக்கும் வணக்கம். பிஎஸ்பி இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் கேளம்பாக்கம் மெக்கானிக்கல் ரெஃப்ரிஜரேஷன் அண்ட் ஏர் கண்டிஷனர் பிரசன்ட் பை ஆர் தீனதயாளன். ஸோ இனிமேல் வர செஷனில் நம்ம என்னென்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த மாடல் கொஷின் பேங்க்கு. ஸோ இந்த இனி வர செஷனில் வந்து பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4 ஒவ்வொரு பார்ட்டாக வந்துட்டு நம்ம மாடல் கொஷின் பேங்க்கை தான் பார்க்க போகிறோம். ஸோ அதனால் இதுக்கு முன்னாடி நடத்தின டாபிக்ஸ்லேருந்து ஒரு சில கொஷின்ஸ் வரும். ஸோ அதுக்காக தான் இந்த மாடல் கொஷின் பேங்க் வந்து நம்மளுக்கு இந்த செஷனில் கொடுத்துருக்குறோம். ஸோ அதனால் ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் கவனமாக இந்த கொஷின்ஸ் எல்லாமே வந்து ஃபாலோ பண்ணி படிக்கிறதுக்கு படித்து கொஞ்சம் டவுட் இருந்துச்சுன்னா கிளியர் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் கொஷின், which part connect the piston with the small end of the connecting rod in a reciprocating compressor? அதாவது ரெசிப்ரோகேட்டிங் கம்ப்ரெசரில் கனெக்டிங் ராடுனுடைய ஸ்மால் எண்டு எந்த பார்ட்டோட கனெக்ட் ஆகிருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது ரெசிப்ரோகேட்டிங் கம்ப்ரெசரில் கனெக்டிங் ராடு இருக்கு இல்லைங்களா, அந்த கனெக்டிங் ராடோடைய ஸ்மால் எண்டு எந்த பார்ட்டோட கனெக்ட் ஆகிருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அப்போது கனெக்டிங் ராடுனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எண்டு வந்து ஸ்மால் எண்டாகவும் இன்னொரு எண்டு வந்து பிக் எண்டாகவும் இருக்கும். ஸோ இந்த பிக் எண்டு வந்து கிராங்க் ஷாஃப்டோட கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ அப்போது கிராங்க் ஷாஃப்டோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி கனெக்டிங் ராடுடைய ஒரு எண்டு வந்து பெருசாக இருக்கும். ஸோ இந்த ஸ்மால் எண்டு வந்து எங்கே கனெக்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4 ஆன்சர் கொடுத்துருக்குறாங்க. பிஸ்டன் பின்னு, பிஸ்டன் போல்ட்டு, பிஸ்டன் ரிங்ஸு, பிஸ்டன் ஸ்லீவு. ஸோ இந்த 4 ஆன்சர்லேயும் பார்த்தீங்கன்னா பிஸ்டன் பின் அப்படிங்கிறது தான் இந்த கொஷினுக்கு உண்டான ஆன்சர். ஸோ அப்போது கனெக்டிங் ராடுனுடைய ஸ்மால் எண்டு வந்து பிஸ்டன் பின்னோட கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ இந்த பிஸ்டன் பின்னும் கனெக்டிங் ராடுடைய ஸ்மால் எண்டும் பிஸ்டனை லாக் பண்ணியிருக்கும். ஸோ இதுதான் அந்த ஸ்மால் எண்டு வந்து பிஸ்டன் பின்னை கனெக்ட் ஆகிருக்கும். அடுத்தது பிஸ்டன் போல்ட். அது வந்து பிஸ்டன் போல்ட் அப்படின்றது எதுவுமே கிடையாது. ஸோ தேர்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா பிஸ்டன் ரிங்ஸு. பிஸ்டன் ரிங் அப்படின்னா பிஸ்டனுடைய சைடில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 3 ரிங் இருக்கும். ஒன்று ஆயில் ரிங்கு, இன்னொன்று பிஸ்டன் ரிங்கு, அதுக்கப்புறம் ப்ரெஷர் ரிங்கு அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ இந்த 3 ரிங்கும் அந்த பிஸ்டனில் கனெக்டாக இருக்கும். பட் ஆனால் அதுக்கும் கனெக்டிங் ராடுக்கும் எந்த விதமான சம்மந்தமும் கிடையாது. பிஸ்டன் ஸ்லீவ் அப்படிங்கிறதுக்கும் கனெக்டிங் ராடுக்கும் எந்த விதமான சம்மந்தமும் கிடையாது. ஸோ அப்போது கனெக்டிங் ராடோடைய ஸ்மால் எண்டு எந்த பார்ட்டோட கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஸ்டன் பின்னோட கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ அதனால் which part connects the piston with a small end of connecting rod in a reciprocating compressor அப்படின்னு கொஷின் வந்துச்சுன்னா பிஸ்டன் பின் அப்படின்னு நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். கொஷின் நம்பர் 2, வாட் இஸ் த டைப் ஆஃப் இண்டக்ஷன்? அதாவது பிக்சரில் ஒரு மோட்டரை கொடுத்துருக்குறாங்க. அந்த மோட்ரு எந்த டைப் ஆஃப் இண்டக்ஷன் மோட்ரு அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ டிசி மோட்டர், ஸ்லிப் ரிங் இண்டக்ஷன் மோட்டார், ஸ்கொயரல் கேஜ் இண்டக்ஷன் மோட்டார், சிங்கிள் ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டார். ஸோ டிசி மோட்டார் வந்து நம்ம எப்போவுமே ஏர் கண்டிஷ்னரில் ப்ளோயருக்கு யூஸ் பண்ணுற மோட்டர்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிசி மோட்டர் தான் யூஸ் பண்ணுறோம். அடுத்தது ஸ்லிப் ரிங் இண்டக்ஷன் மோட்டார். இது வந்து நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறதில்ல. ஸ்கொயரல் கேஜ் இண்டக்ஷன் மோட்டார் இது வந்து நம்ம ரெஃப்ரிஜரேஷனில் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய
மோட்டார். சிங்கிள் ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டார். இந்த சிங்கிள் ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டரை பார்த்திங்கன்னா கண்டென்சரோட ஃபேன் மோட்டர் தான் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ அப்போது வாட் இஸ் த டைப் ஆஃப் இண்டக்ஷன் மோட்டார் அப்படின்னு கொஸ்டின் வந்துச்சுன்னா ஸ்லிப் ரிங் இண்டக்ஷன் மோட்டார் அப்படிங்கிறது தான் இதனுடைய ஆன்சர். கொஷின் நம்பர் 3. வாட் இஸ் த நேம் ஆஃப் த எலக்ட்ரோ மெக்கானிக்கல் கண்ட்ரோல்? அதாவது ஒரு பிக்சர் கொடுத்துருக்குறாங்க. இந்த பிக்சரில் இருக்கக்கூடிய பார்ட்டுடைய நேம் என்ன, அதாவது இந்த பிக்சருடைய நேம் என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. பிடிசி ரிலே, கரண்ட் ரிலே, சென்ட்ரிஃபிகல் சுவிட்சு, வோல்டேஜ் டைப் ரிலே. ஸோ இதுக்கு ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிலே அப்படிங்கிறது நம்ம கம்ப்ரஸர்னுடைய சேஃப்டிக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு பார்ட்டு, அதாவது கம்ப்ரஸரனுடைய சேஃப்டிக்காக பயன்படுத்தக்கூடிய பார்ட். ஸோ அப்போது இதில் மூணும் பார்த்திங்கன்னா ரிலே 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 அப்படின்னு தான் வந்திருக்கும். பிடிசி ரிலே, கரண்ட் காயில் ரிலே, வோல்டேஜ் டைப் ரிலே. இந்த ரிலே எல்லாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம விண்டோ ஏர் கண்டிஷனரில் காம்போனன்ட்ஸ் ஆஃப் விண்டோ ஏர் கண்டிஷனர்னு படிக்கும்போது இந்த ரிலே என்ன பண்ணுது அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ அப்போது பிடிசி ரிலே, கரண்ட் ரிலே, வோல்டேஜ் டைப் ரிலே இந்த மூணுமே ஆன்சர் இல்லை அப்படின்றது நம்மளுக்கு தெளிவாக தெரியுது. ஸோ அதனால் வாட் இஸ் த நேம் ஆஃப் த எலக்ட்ரோ மெக்கானிக்கல் கண்ட்ரோல்? இந்த கொஸ்டினுடைய ஆன்சர் பார்த்திங்கன்னா சென்ட்ரிஃபிகல் சுவிட்ச். ஸோ இது வந்து நம்ம மோட்டாருக்குள்ளே பயன்படுத்தக்கூடிய சுவிட்சு, சென்ட்ரிஃபிகல் சுவிட்ச். 4th one, which winding is made of thin wire in a single phase motor? அதாவது சிங்கிள் ஃபேஸ் மோட்டாரில் எந்த வைண்டிங்கினுடைய ஒயர் வந்து தின்னாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ தின்னா என்ன, திக்னா என்ன அப்படின்னு பார்க்கணும். அதாவது மெல்லிய கோடாக இருந்துச்சுன்னா அது வந்து தின் அப்படின்னு சொல்லுவோம். தடிமனான ஒயர் அப்படின்னு சொன்னோம்னா அது வந்து திக் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ மெல்லிய ஒயர் அப்படின்னா தின் ஒயர், தடிமனான ஒயர் அப்படின்னு பார்த்திங்கன்னா திக் ஒயர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்போது சிங்கிள் ஃபேஸ் மோட்டரில் எந்த வைண்டிங் காயில் வந்து தின்னாக இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா மெயின், சீரியஸ், ஸ்டார்டிங், ரன்னிங். இதில் பார்த்திங்கன்னா மெயின் சீரியஸ்க்கு வந்து கண்டிப்பாக தின் ஒயர் வந்து கொடுக்க மாட்டாங்க. ஸ்டார்டிங் வைண்டிங் வந்து ஆரம்ப டார்கை கொடுக்கறதுனால, அதாவது ஸ்டார்டிங்கினுடைய டார்கை கொடுக்கறதுனால கண்டிப்பாக அதுக்கும் தின் ஒயர் கொடுக்க மாட்டாங்க. ஸோ அப்போது இதனுடைய ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டி, ரன்னிங் வைண்டிங் தான் வந்து அந்த காயில் வந்து தின்னாக இருக்கும். 5th one, what is the name of part marked as X? அதாவது ஒரு பிக்சர் கொடுத்துருக்குறாங்க. இந்த பிக்சரில் ஒரு ஏரோ மார்க் போட்டு எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மார்க் பண்ணியிருக்கிறாங்க. அந்த மார்க் பண்ணுடைய பார்ட் என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ அதில் இந்த பார்ட் பார்த்திங்க அப்படின்னா இந்த இடம் பார்த்திங்கன்னா ரோட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அடுத்தது இந்த இடம் பார்த்திங்கன்னா இந்த இடம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பிளேடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அடுத்தது இது வந்து செக்ஷன் வே அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் இந்த மார்க் பண்ணியிருக்கிற இடம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிளேடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போது ரோட்டார், அதுக்கப்புறம் செக்ஷன், பிளேடு, இப்போ 3 பார்ட்டும் இது உங்களுக்கு வந்து இந்த இடத்துல சொல்லியாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இதனுடைய ஆன்சர் வந்து பிளேடு அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஷின், வாட் இஸ் த நேம் ஆஃப் பார்ட் மார்க்டு ஆஸ் எக்ஸ்? அதாவது இது முதல்ல மார்க் பண்ணியிருக்கிற எக்ஸ்ன்னு மார்க் பண்ணியிருக்கிற பார்ட்டோட பேர் என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ இது என்ன கம்ப்ரஸர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார் ஏசியில் யூஸ் பண்ணுற கம்ப்ரஸர் தான் இது. ஸோ இதில் இந்த
இந்த பகுதிகளில் இருக்கிறது வந்து உங்களுக்கு வந்து பிஸ்டன், இந்த பகுதிகளில் இருக்கிறது பிஸ்டனு, இந்த இடங்களில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா மேக்னெட்டிக் கிளச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து டிஸ்க் வால்வ் வரும். ஸோ இங்கே இருக்கிறது ஏற்கனவே நான் பிஸ்டன் சொல்லிட்டேன். ஸோ அப்போது மேக்னெட்டிக் கிளச்சு, பிஸ்டன், டிஸ்க் வால்வு, அதுக்கப்புறம் சி வந்து ஸ்வாஸ் பிளேட்டு. ஸோ இந்த இடத்துல இருக்கிறது தான் ஸ்வாஸ் பிளேட்டு. ஸோ அப்போது 6th ஒன்னுடைய ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா ஸ்வாஸ் பிளேட் அப்படிங்கிறது தான் இதனுடைய கரெக்டான ஆன்சர். 7th ஒன், which formula is used to find slip of a 3-phase induction motor in a percentage? அதாவது 3-phase இண்டக்ஷன் மோட்டாருடைய பர்சன்டேஜை கண்டுபிடிக்கிற ஃபார்முலா என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ இது வந்து நம்ம ஸ்டாண்டர்டான ஃபார்முலா தான். ஸோ அதனால் இதனுடைய ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி, என்எஸ் மைனஸ் என்ஆர் பை என்எஸ் இன்ட்டு 100 அப்படிங்கிறது தான் இதனுடைய ஆன்சர். 8th ஒன், வாட் இஸ் த நேம் ஆஃப் த பார்ட் மார்க்ட் ஆஸ் எக்ஸ்? அதாவது மார்க் பண்ணியிருக்கக்கூடிய அந்த பார்ட்டோட பேர் என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ இது ஏற்கனவே இதே மாதிரி இன்னொரு கொஷின் பார்த்தோம். ஃபஸ்ட்டு இது கம்ப்ரஸர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரிஃபியூகல் கம்ப்ரஸனுடைய இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் தான் இது. ஸோ அப்போது சென்ட்ரிஃபியூகல் கம்ப்ரஸனுடைய ஸ்ட்ரக்சரை பார்த்தோம்னா ஒவ்வொரு பார்ட்டாக பார்த்தோம்னா நம்மளுக்கு தெளிவாக புரியும். ஸோ அப்போ இந்த மார்க் பண்ணியிருக்கக்கூடிய பார்ட்டோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோட்டார். சரிங்களா? அப்போ ஆன்சர் சி, ரோட்டார். Next question, what is the physical condition of refrigerant in hermetic dome of rotary compressor? அதாவது hermetic dome of rotary compressor, ரோட்டரி கம்ப்ரஸரில் இருக்கக்கூடிய ரெஃப்ரிஜரண்ட்டினுடைய ஃபிசிக்கல் கண்டிஷன் என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து ஹை ப்ரெஷர் வேப்பர், ஹை ப்ரெஷர் வேப்பர். அடுத்த கொஷின், விச் இஸ் த பாசிட்டிவ் டிஸ்பிளேஸ்மெண்ட்? அதாவது கீழே இருக்கக்கூடிய 4 ஆன்சரில் எது நேர்விதமான இயக்கத்தை கொண்டது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ விச் இஸ் பாசிட்டிவ் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ அப்போது சென்ட்ரிஃபியூகல் கம்ப்ரஸரும் கிடையாது, வாட்டர் பம்பும் கிடையாது, ஆயில் பம்பும் கிடையாது. இப்போ இதனுடைய ஆன்சர் பார்த்திங்கன்னா பி, ஸ்க்ரால் கம்ப்ரஸர்னுடைய டிஸ்பிளேஸ்மெண்ட் தான் பாசிட்டிவாக இருக்கும். சரிங்களா? 11th ஒன், விச் இன்ஸ்ட்ருமெண்ட் இஸ் யூஸ்டு டு ஐடென்டிஃபை த டெர்மினல்ஸ் ஆஃப் எ கம்ப்ரஸர் மோட்டார்? அதாவது கம்ப்ரஸருடைய மோட்டாரில் இருக்கக்கூடிய டெர்மினலை எந்த மீட்டரை வச்சு ஐடென்டிஃபை பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ விச் இன்ஸ்ட்ருமெண்ட் இஸ் யூஸ்டு டு ஐடென்டிஃபை த டெர்மினல்ஸ் ஆஃப் எ கம்ப்ரஸர் மோட்டார்? ஸோ இது ஃபஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா அம்மீட்டர், செகண்ட் ஒன் வோல்ட் மீட்டர், தேர்ட் ஒன் ஓம் மீட்டர், ஃபோர்த் ஒன் அனிமோமீட்டர். ஸோ அம்மீட்டர் அப்படிங்கிறது ஒரு மின்சாரத்தில் இருக்கக்கூடிய மின்னோட்டத்தை, அதாவது ஆம்பியரை தான் கால்குலேட் பண்ண முடியும். ஸோ அதனால் அதை வச்சு நம்மளால் டெர்மினலுடைய எந்தெந்த டெர்மினல் அப்படிங்கிறத நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியாது. அடுத்தது வோல்ட் மீட்டர். இந்த வோல்ட் மீட்டர் அப்படின்றது பார்த்திங்கன்னா மின் அழுத்தத்தை அளக்கக்கூடிய கருவி தான் இந்த வோல்ட் மீட்டர். ஸோ இந்த மீட்டரை வச்சும் நம்மளால் ஒரு கம்ப்ரஸனுடைய டெர்மினல், அது வந்து ஆரா எஸ்ஸா சி, அதாவது காமன் டெர்மினல், ஸ்டார்டிங் டெர்மினல், ரன்னிங் டெர்மினலா அப்படிங்கிறத இந்த வோல்ட் மீட்டரும் அம்மீட்டரும் வச்சு நம்மளால் கண்டிப்பாக செக் பண்ண முடியாது. அந்த ஃபோர்த் ஒன் பார்த்திங்கன்னா அனிமோமீட்டர். ஸோ இந்த ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் டெர்மினலுக்கும் அனிமோமீட்டருக்கும் சம்மந்தமே கிடையாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அனிமோமீட்டர் இஸ் ஒன் ஆஃப் த மெஷரிங் ஃபார் த ஃப்ளோ ஆஃப் ஏர், காற்றினுடைய திசை வேகத்தை கணக்கிடக்கூடிய ஒரு கருவி. அனிமோமீட்டர் வந்து காற்றினுடைய திசை வேகத்தை அளக்கும். ஸோ அப்போது அம்மீட்டர் கிடையாது, வோல்ட் மீட்டரும் கிடையாது, அனிமோமீட்டரும் கிடையாது. அப்போ மின்தடை, அதாவது ஓம் மீட்டர் அப்படிங்கிறது மின்தடை. ஒரு கம்ப்ரஸனுடைய மின்தடையை வச்சு தான் நம்ம டெர்மினலை கண்டுபிடிப்போம்.
ஸோ அப்போ இதனுடைய ஆன்சர் பார்த்தீங்கன்னா சி, ஓம் மீட்டர். 12th one, what is the name of the single phase motor? அதாவது இந்த சர்க்கியூட்டில் இருக்கக்கூடிய மோட்டர் பேர் என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இந்த சிங்கிள் ஃபேஸ் மோட்டருடைய பேர் என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ ஷேடட் ஃபோல் மோட்டார், கெப்பாசிட்டர் ஸ்டார்ட் அண்ட் ரன் மோட்டார், கெப்பாசிட்டர் ரன் இண்டக்ஷன் மோட்டார், ரெசிஸ்டன்ஸ் ஸ்டார்ட் இண்டக்ஷன் ரன் மோட்டார். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் வந்து பிஎஸ்சி அப்படின்னு ஒரு ஆன்சர் இருக்கும். ஸோ அதுதான் வந்து கெப்பாசிட்டர் ரன் இண்டக்ஷன் மோட்டார், அதுதான் இதனுடைய ஆன்சர். 13, question number 13, which motor has the least starting torque? எந்த மோட்டார் சர்க்கியூட் வந்து ஸ்டார்டிங் டார்க்குடைய கவுண்டிங்கை கொடுக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் வந்து சி, ஆர்எஸ் ஐஆர் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். அண்ட் 14 question, which winding is made of thick wire in single phase induction motor? இப்போது ஏற்கனவே நம்ம வந்து ஒரு கொஷின் பார்த்துருக்கோம். ஆனால் அதில் வந்து என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா தின் அப்படின்னு பார்த்துருக்குறோம். சரிங்களா? ஸோ தின் அப்படிங்கிற வயர் தான் நம்ம பார்த்துருப்போம். இதில் என்ன கேட்டிருக்கிறாங்க, which winding is made of thick wire in a single phase induction motor அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ இதனோட ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா பி, ரன்னிங். சரிங்களா? அண்ட் 15, which type of compressor is used to for a domestic refrigerator? அதாவது டொமஸ்டிக் அப்படின்னா வீடுகளில் பயன்படுத்தக்கூடிய ரெஃப்ரிஜிரேட்டர், ஃப்ரிட்ஜை தான் வந்து டொமஸ்டிக் ரெஃப்ரிஜிரேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போது எந்த வகையான கம்ப்ரஸரை வீடுகளில் பயன்படுத்தக்கூடிய ரெஃப்ரிஜிரேட்டரில் பயன்படுத்துகிறார்கள் அப்படின்னு கொஷின் கேட்டிருக்கிறாங்க. செமி சீல்டு கம்ப்ரஸர், சென்ட்ரிஃபியூகல் கம்ப்ரஸர், ஹெர்மெட்டிக் கம்ப்ரஸர், ஓப்பன் டைப் கம்ப்ரஸர். ஸோ இதில் செமி சீல்டு கம்ப்ரஸருங்கிறது ஐஸ் பிளான்ட்டில் பயன்படுத்தக்கூடிய ஒரு கம்ப்ரஸர். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது கெப்பாசிட்டி கொஞ்சம் அதிகம், அதே மாதிரி மோட்டார் தனியாகவும் கம்ப்ரஸர் தனியாகவும் இருக்கும். சென்ட்ரிஃபியூகல் கம்ப்ரஸர் அப்படிங்கிறது மேக்ஸிமம் சென்ட்ரலைஸ்டு ஏர் கண்டிஷனிங்கில் பயன்படுத்தக்கூடிய அதிக திறன் தேவைப்படக்கூடிய இடங்களில் பயன்படுத்தக்கூடியது தான் சென்ட்ரிஃபியூகல் கம்ப்ரஸர், மைய விலக்கு விசை அழுத்தத்தை கொண்ட கம்ப்ரஸர். அடுத்து ஓப்பன் டைப் கம்ப்ரஸர் அப்படிங்கிறது மேக்ஸிமம் ப்ரெஷர் அதிகமாக இருக்கக்கூடிய இடங்களில் தான் பயன்படுத்துவாங்க. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா அம்மோனியா கேஸ் பயன்படுத்தக்கூடிய இடங்கள், ஐஸ் ஃபேக்ட்ரியில், இந்த மாதிரி இடங்களில் தான் இந்த ஓப்பன் டைப் கம்ப்ரஸரை பயன்படுத்துவாங்க. ஸோ அப்போது வீடுகளில் பயன்படுத்தக்கூடிய டொமஸ்டிக் ரெஃப்ரிஜிரேட்டர்களில் பயன்படுத்தக்கூடிய கம்ப்ரஸர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெர்மெட்டிக் கம்ப்ரஸர். 6th one, what is the revolving part of induction motor? அதாவது எந்த பார்ட் இண்டக்ஷன் மோட்டாரில் ரிவால்விங் பார்ட்டாக இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஆன்சர் இஸ் ரோட்டார், அதாவது ரொட்டேட்டிங் பார்ட் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ ஒரு இண்டக்ஷன் மோட்டாரில் ஸ்டேட்டார் இயங்காது, ரிலே இயங்காது, வைண்டிங் இயங்காது. அப்போது சுற்றக்கூடிய, அதாவது இயங்கக்கூடிய பகுதி எது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து பி, ரோட்டார். வாட் இஸ் த நேம் ஆஃப் த பார்ட் மார்க்டு ஆஸ் எக்ஸ்? ஸோ அதனால் இந்த காயில் ட்ராயிங்கில் பார்த்தீங்கன்னா எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மார்க் பண்ணியிருக்கிறாங்க. அந்த மார்க் பண்ண பார்ட்டுடைய நேம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ரோட்டார், ஸ்டேட்டார், மெயின் வைண்டிங், சென்ட்ரிஃபியூகல், சுவிட்ச். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மார்க் பண்ண அந்த பார்ட்டினுடைய பேர் வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரிஃபியூகல் சுவிட்சு. ஏன்னா ரோட்டார் அப்படிங்கிறது இயங்கக்கூடிய பகுதி, அது மோட்டாரினுடைய மையப்பகுதியில் இருக்கும். ஸ்டேட்டார் அப்படிங்கிறது காயில் தான், நம்ம காயில் சுற்றப்பட்ட பகுதிகளை தான் வந்து நம்ம ஸ்டேட்டார் அப்படின்னு சொல்லுவோம். மெயின் வைண்டிங் அப்படிங்கிறது அந்த காயில் சுற்றப்பட்டக்கூடிய காயில் இருக்கிறது தான் மெயின் வைண்டிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் எதுவுமே அந்த பார்ட் கிடையாது. சென்ட்ரிஃபியூகல் சுவிட்ச் அப்படிங்கிறது தான் இந்த பார்ட்டுடைய நேமு. Question number 18, which type of rotor is used to
இன் ஏ 3 phase இண்டக்ஷன் மோட்டார். அதாவது 3 phase இண்டக்ஷன் மோட்டாரில் எந்த டைப் ஆஃப் ரோட்டார் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. ஸோ இதனுடைய ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஸ்கொயரல் கேஜ் ரோட்டார். ஸ்கொயரல் கேஜ் ரோட்டார். What is the temperature set in a thermostat that stop the compressor motor? அதாவது டெம்பரேச்சர் வந்து தெர்மோஸ்டாட்டில் செட் பண்ணும்போது என்ன டெம்பரேச்சரை செட் பண்ணும்போது எதனால் கம்ப்ரஸர் ஆஃப் ஆகுது அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம வந்து கட்டின் ரேஞ்சு கட் அவுட் டிஃப்ரென்ஷியல் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ எப்போவுமே தெர்மோஸ்டாட்டில் நம்ம டெம்பரேச்சர் செட் பண்ண பிறகு கம்ப்ரஸருக்கு போகிற லைன் வந்து கட் ஆகும். ஸோ அதனால் கட் அவுட் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த டெம்பரேச்சரை நம்ம அந்த இடத்துல செட் பண்ணுறோம். Question number 20. What is the name of the part marked as X in a rotary compressor? அதாவது ரோட்டரி கம்ப்ரஸரில் இருக்கக்கூடிய பார்ட்டு எக்ஸ்ன்னு மார்க் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ இதனுடைய பார்ட் வந்து பார்த்திங்கன்னா எசென்ட்ரிக் கேம். அண்ட் நெக்ஸ்ட் கொஷின். Which lubricant oil is used in swash plate of 134A compressor? அதாவது R134A யூஸ் பண்ணுற ஸ்வாஷ் பிளேட் கம்ப்ரஸரில் எந்த வகையான லூப்ரிகண்ட் ஆயில், அதாவது ஆயில் வந்து பயன்படுத்துகிறீங்க அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா POE ஆயில் தான் வந்து நம்ம ஸ்வாஷ் பிளேட் ஆர் 134A கேஸ் யூஸ் பண்ணுற கம்ப்ரஸரில் வந்து நம்ம லூப்ரிகண்ட் ஆயிலாக யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் கொஷின். விச் வால்வ் இஸ் க்ளோஸ்டு டியூரிங் த கம்ப்ரஷன் ஸ்ட்ரோக் இன் ஏ ரெசிப்ரோகேட்டிங் கம்ப்ரஸர்? அதாவது ரெசிப்ரோகேட்டிங் கம்ப்ரஸரில் செக்ஷன், கம்ப்ரஷன், டிஸ்சார்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு 3 ஸ்ட்ரோக் இருக்கும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா செக்ஷன் பண்ணுறது, அதுக்கடுத்து அதை கம்ப்ரஷன் பண்ணுறது, அதுக்கப்புறம் அதை டிஸ்சார்ஜ் பண்ணுறது. ஸோ இந்த மெத்தடில் பார்த்திங்கன்னா எந்த வால்வ் வந்து கம்ப்ரஷன் ஸ்ட்ரோக்கில் க்ளோஸில் இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா செக்ஷன் வால்வ் தான் க்ளோஸில் இருக்கும். ஏன் அப்படின்னா சக் பண்ண பிறகு ப்ரெஷர் கொடுக்கும்போது ரிட்டன் செக்ஷன் வால்வ் வழியாக கேஸ் போகக்கூடாது அப்படின்றதுனால செக்ஷனுடைய வால்வ் பார்த்திங்கன்னா ஒன்லி கேஸை கம்ப்ரஸருக்குள்ளே அலோவ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ரிட்டன் வர கேஸ் வர முடியாத அளவுக்கு அந்த வால்வு க்ளோஸ் ஆகிற மெத்தடில் தான் அதை டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போது கம்ப்ரஷன் ஸ்ட்ரோக்கில் இருக்கும்போது செக்ஷன் வால்வு தான் க்ளோஸில் இருக்கும். நெக்ஸ்ட் கொஷின் 23. Which gas is used for pressure testing the compressor motor? Dome. Which gas is used for pressure testing the compressor dome? அதாவது எந்த கேஸ் வந்து கம்ப்ரஸருடைய டூமினுடைய ப்ரெஷரை செக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏர், ஆக்சிஜன், நைட்ரஜன், ரெஃப்ரிஜரண்ட். ஸோ இப்போ நம்ம கம்ப்ரஸருடைய டூம் ப்ரெஷரை ஏன் செக் பண்ணுறோம் அப்படின்னா கம்ப்ரஸருடைய டூம் வந்து ப்ரெஷர் அதிகமாக தாங்குதா இல்லையா அப்படின்றதுக்காக தான் நம்ம அந்த ப்ரெஷர் டூமை வந்து ப்ரெஷர் கொடுத்து செக் பண்ணுறோம். அப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெஃப்ரிஜரண்ட்டினுடைய ப்ரெஷர் குறைவாக தான் இருக்கும். அதே மாதிரி ஆக்சிஜனுடைய ப்ரெஷரும் குறைவாக தான் இருக்கும். ஏர்னுடைய ப்ரெஷரும் குறைவாக தான் இருக்கும். ஸோ இது மூணுத்தையும் கம்பேர் பண்ணும்போது எதனுடைய டென்சிட்டி அதிகமாக இருக்கும் வித் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நைட்ரஜனுடைய டென்சிட்டி அதிகமாக இருக்கும். அதனுடைய அடர்த்தி அதிகமாக இருக்கிறதுனால அதனுடைய ப்ரெஷரும் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் கம்ப்ரஸரோட டூம் வந்து நைட்ரஜன் கேஸ்னுடைய ப்ரெஷரை தாங்கிடுச்சு அப்படின்னா ரெஃப்ரிஜரண்ட், ஆக்சிஜன், ஏர் இது மூணுத்தையுமே யூஸ் பண்ணும் பொழுது கண்டிப்பாக அது உள்ளார இருக்கக்கூடிய ப்ரெஷரை தாங்கும். ஸோ அதனால் ரெஃப்ரிஜரண்ட் நம்ம அது உள்ளார ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி கம்ப்ரஸருடைய டூமை நைட்ரஜன் கேஸ் வச்சு தான் செக் பண்ணுவாங்க. ஸோ இதனுடைய ஆன்சர் பார்த்திங்கன்னா நைட்ரஜன். 24 question. Which cooling medium is used to
cool the motor of hermetic reciprocating compressor in a air conditioner. அதாவது ஏசியில் இருக்கக்கூடிய ஹெர்மெட்டிக் ரெசிப்ரோகேட்டிங் கம்ப்ரஸரை எதை வச்சு கூல் பண்ணுறீங்க? ஸோ கம்ப்ரஸர் அதிக நேரம் இயங்கி கொண்டிருக்கும் பொழுது அதில் இருக்கக்கூடிய இயக்கம் அதிகரிக்கும் பொழுது வெப்பநிலை அதிகரிக்கும். ஸோ அப்போ அந்த ஹீட்டை வந்து குறைக்கிறதுக்காக எதை கூலிங் மீடியமாக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ அப்போது ஆட்டோமேட்டிக்காக ஏல இருக்கிற ஆன்சரை பார்த்தீங்கன்னா டிஸ்சார்ஜ் வேப்பர். டிஸ்சார்ஜ் லைன்னாவே அது அழுத்தம் அதிகரிக்கத்தான் வெளியில் வரும். அப்படி அதிகரித்து வெளியில் வரும்போது அதில் வெப்பநிலை அதிகமாக தான் இருக்கும். ஸோ அதை வச்சு நம்மளால் கம்ப்ரஸருடைய மோட்டாரை குளிர்விக்க முடியாது. அடுத்தது லிக்யூட் ரெஃப்ரிஜரண்ட். லிக்யூடாக வந்தாலும் கம்ப்ரஸருடைய இயக்கம் தடைபடும். லிக்யூடு உள்ளவே வரக்கூடாது. அடுத்தது வாட்டரை நம்ம கம்ப்ரஸருக்குள்ளே செலுத்த முடியாது. ஸோ அதனால் செக்ஷன் லைனில் இருக்கக்கூடிய வேப்பரை வச்சு தான் நம்ம அந்த கம்ப்ரஸருடைய மோட்டாரை குளிர்ச்சி அடைய செய்கிறோம். ஸோ ஆன்சர் செக்ஷன் வேப்பர். லாஸ்ட் கொஷின் 25th. What is the method of starting a 3-phase slip ring induction motor? அதாவது எந்த மெத்தட் ஆஃப் 3-phase ஸ்லிப் ரிங் இண்டக்ஷன் மோட்டாரை அதாவது வாட் இஸ் த மெத்தட் ஆஃப் ஸ்டார்டிங் எ 3-phase ஸ்லிப் ரிங் இண்டக்ஷன் மோட்டார்? எந்த மெத்தட் வந்து 3-phase ஸ்லிப் இண்டக்ஷன் மோட்டாரில் ஸ்டார்டிங்காக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ வித் ஸ்டார்டிங் ரிலே, using the starting capacitor with the running capacitor, adding the resistance to rotor winding. ஸோ இதனுடைய ஆன்சர் பார்த்தீங்கன்னா adding the resistance to rotor winding. அதுதான் இதனுடைய ஆன்சர். ஸோ ஒவ்வொரு பார்ட்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 25 கொஷின்ஸ் தான் கொடுத்துருப்போம். அதனால் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். இதில் ஏதாவது உங்களுக்கு புரியல, டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கேட்கலாம், அல்லது எனக்கு நீங்கள் கால் பண்ணியும் கேட்கலாம். ஸோ அதனால் ஒவ்வொரு பார்ட்லேயும் வரக்கூடிய 25 கொஷினை கவனமாக கவனிங்க. கவனித்து உங்களுக்கு டவுட் இருந்தால் கேளுங்க. இல்லை அப்படின்னா இதை வச்சு நீங்கள் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இணைய வழி கல்வியை வழங்கி கொண்டிருப்பது PSB இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் இன்ஸ்டியூட், கேளம்பாக்கம். தேங்க்யூ.